ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். மூசையை குறித்து இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அரண்மனையிலே வாழ்க்கை அழகான ஒரு ஆரம்பம். ஆனால் அவன் எபிரேய வாலிபனாய் இருந்தபடியினாலே தேவனுடைய பிள்ளைகள் படுகிற பாடுகளை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியவில்லை. அதனாலே தீர்மானம் எடுக்க வேண்டிய தெரிந்து கொள்ளுதல் என்று ஒன்று அங்கு வருகிறது. அரண்மனை வாழ்க்கையில் தொடர்வதா, இல்லை தேவனுடைய பிள்ளைகளோடு பாட அனுபவித்து இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து அதன் மூலமாய் உண்டாகிற நன்மைகளை சுதந்திரிப்பதற்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதா என்கிற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது தெளிவாக குழப்பமின்றி பதற்றமின்றி முடிவெடுக்கிறார். அதுதான் இந்த வசனம் சொல்கிறது. இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களில் எல்லாவற்றை பார்க்கிறோம். கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், வேதனைகள், ஒருவேளை இழப்புகளாக கூட இருக்கலாம். அதுவே மேன்மையானது என்று சொல்லி, பாக்கியம் என்று சொல்லி அதுக்கே தன்னை அர்ப்பணிக்கிறார். ஏன் எகிப்தின் வாழ்க்கையை விட கானான் தேசம், ஆண்டவர் பார்த்த தேசம், அதை போய் சேர வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய ஜனங்களையும் அழைத்து செல்ல வேண்டுமென ஏராளமான சவால்கள் இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது. செங்கடலை கடக்க வேண்டும், வனாந்தரங்களை கடத்தி செல்ல வேண்டும், யோர்தான், எரிகோ வரிசையாக. ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் பாடுகளின் மத்தியிலும் நான் ஆயத்தமா இருக்கிறேன் சொல்லி அர்ப்பணிக்கிறார். ஆண்டவர் அழகாக நடத்துகிறார். பாடுகள் தான், வேதனை தான், ஆனாலும் பலப்படுத்தி பாதைகளை காட்டி தைரியப்படுத்தி கானானுக்கு நேராய் தன்னுடைய ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து நடத்தக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறார். இன்று நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்கிறது? இம்மைக்குரிய காரியங்களா? இம்மைக்குரிய மேன்மைகள், இம்மைக்குரிய உயர்வுகள் நல்லதுதான், ஆசீர்வாதம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் மறுமை என்று ஒன்று இருக்கிறது. அந்த மகிமையான ஒரு பரமக்கானனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அநேக நேரம் அநேக காரியங்கள் நாம் யோசிக்கிறோம். நான் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் விட்டுக் கொடுத்தேன், எல்லாவற்றையும் சகித்தேன், ஆனால் எனக்கு பாடுகள் மேல் பாடுகள், வேதனை மேல் வேதனை. உலக பிரகாரமா இருக்கிறவங்க எல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கே சில நேரம் கேள்வி வரும். ஒரு சகோதரி தன்னுடைய இளம் வயதிலிருந்தே ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தாள். அநேக முன்பாக வைக்கப்பட்ட உலக பிரகாரமான நன்மைகள், உலக பிரகாரமான காரியங்கள் கூட அவளால் முடிவு எடுக்க முடியும். ஆனாலும் ஆவியான நடத்தலுக்கு தன்னை ஒப்புக் கொடுத்து பல காரியங்களுக்கு வேதத்தின் அடிப்படையில் என் ஆண்டவருக்கு இது பிடிக்காது, இது பிரியம் கிடையாது, அவருடைய சித்தம் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி தனது வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார். இதனால் அவருடைய திருமண வாழ்க்கை, அதற்கு பின்பும் அநேக சவால்கள். நான் ஆண்டவருடைய சித்தத்தின்படி தானே செய்தேன், ஆண்டவர் நடத்தல் படித்தானே செய்தேன், ஏன் எனக்கு இப்பொழுது இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது? இன்னைக்கு வீட்டிலும் பிரச்சனை, குடும்பத்திலும் பிரச்சனை, வேலையிலும் பிரச்சனை, இழப்புகளை நான் சந்திக்கிறேன், சமாதானம் இல்லை, சரீரமா அநேக பலவீனங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி அப்படியே தன்னுடைய டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துட்டு உலக பிரகாரமா முடிவெடுத்த என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அன்னைக்கு எல்லாவற்றிலும் உயர்ந்து இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் அண்ணாதை போல எல்லாவற்றிலும் தள்ளப்பட்ட நிலைமையில, கைவிடப்பட்ட நிலைமையில இருக்குன்னு புலம்பிக் கொண்டு அப்படியே டைனிங் டேபிள கை வைத்து உட்கார்ந்திருந்த அந்த சகோதரி அப்படி தூங்கி விட்டாள். அப்பொழுது ஒரு சொப்பனத்தை பார்க்கிறாள். அந்த சொப்பனம் எப்படிப்பட்ட சொப்பனம்? இப்படி குழப்பத்தோடு இருக்கும்போது ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள மகள் அப்படியே நடத்தி செல்கிற மாதிரி, கரம் கூட இருக்கிற மாதிரி, தனியாக இருக்கிறேனே, தனியாக போராடுகிறேன் நிலைமை மாற்றி கர்த்தர் கூட இருக்கிறதை காண்பிக்கிறார். அதோடு மட்டுமல்ல, மறுமையின் வாழ்க்கையில வைத்திருக்கிற அழகான வாசஸ்தலங்கள், தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகள், எல்லாவற்றையும் காண்பித்து பார்த்து கொண்டே வருகிறாள். இவைகள் யாருக்கு கொடுக்கப்படும் என்கிற ஒரு கேள்வி வரும் பொழுது, இம்மையிலே உலக பிரகாரமாய் வாழ்ந்து பிதாவின் சித்தத்தை செய்ய தவறினவர்களுக்கு அங்கு இடமே இல்லை. மாறாக இம்மையிலே பாடுகள், வேதனைகள், கண்ணீர்கள், எவ்வளவோ இழப்புகள், இயேசுவுக்காக அவருடைய வார்த்தையின்படி நடப்பதற்காக தங்களை ஒடுக்கி நொறுக்கி இன்னும் தாழ்த்தி எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு அப்படியே பொறுமையோடு கண்ணீரோடு போகிற பிள்ளைகளுக்கு அங்கே ஏராளமான பிரதிபலன் வைத்ததை கர்த்தர் காண்பிக்கிறார். அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு முழித்து பார்த்தால், ஐயோ நம்ம இதுல அப்படியே உட்கார்ந்து சொப்பனம் பார்க்கிறோமேன்னு சொல்லி, ஆனாலும் அதில் ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. இப்படிப்பட்ட வாழ்க்கை ஒன்று வைத்திருக்கிறது உண்மைதான் என்பதை அறிந்து கொண்டு எழுந்து தன்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பித்தாராம். நாட்கள் சென்றது. மனதில் ஒரு பெரிய மாற்றம். அதுவரை நான் தான் கஷ்டப்படுகிறேன், என் வாழ்க்கை தான் இப்படி, அந்த சிந்தனை எல்லாம் மாறிவிட்டது. ஆண்டவர் கூட இருக்கிறாரே,
இதை காட்டிலும் மேன்மை என்ன வேண்டும்? ஆண்டவர் நடத்துகிறாரே, இதைவிட பெரிய பாக்கியம் என்ன வேண்டும்? பாடுகளின் முடிவிலே எனக்கு பாக்கியமான ஒரு தேசத்தை வைத்திருக்கிறார். அது ஜீவனுள்ள தேசம். அதோடு மட்டுமல்ல, இங்கு பாடுகள் இல்லாமல் இஷ்டப்படி வாழ்கிறவர்களுக்கு முடிவுக்கு பின்பும் பாடுகள். ஆனால் எனக்கு அப்படி அல்லன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு தொடர்ந்து ஓட ஆரம்பித்தார். சரீரத்தில் சுகம் கிடைக்க ஆரம்பித்து விட்டது. சிந்தனையில் தெளிவு வர ஆரம்பித்து விட்டது. இனி வரும் பலன் எப்பவும் கிடைக்கும் என்கிற ஒரு ஏக்கம் வர ஆரம்பித்து விட்டது. தொடர்ந்து கர்த்தர் எத்தனை நாட்கள் இந்த பூமியில் என்னை வைத்திருக்கிறாரோ அத்தனை நாட்கள் நான் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருப்பேன் தொடர்ந்து ஓட ஆரம்பித்து விட்டார்களாம். இதுதானே உண்மை. இன்னைக்கு ஒருவேளை நீங்க பல கேள்விகளோடு கூட இருக்கலாம். எனக்கென்று என்ன இருக்கிறது? அநேக காரியங்களை நான் தியாகம்தான் பண்ணியிருக்கிறேன் சொல்லலாம். அதுக்கு பிரதிபலன் உண்டு. நிச்சயமாகவே கிரியைகளுக்கு தக்க பலன் இனிதான் வருகிறதா இருக்கிறது. இளைப்பாறுதல் இனிதான் வருகிறதா இருக்கிறது. கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து உண்மையை சார்ந்து கொள்ள எனக்கு கிருபை தாரண்டு ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் தகப்பனே, புதிய நாளை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உலகத்திலே இளைப்பாறுதல் அற்ற ஒரு நிலைமை, எங்கு திரும்பினாலும் பாடுகள், இழப்புகள், வேதனைகள், பலவீனங்கள், நிந்தனைகள், அவமானங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் உம்மோடு கூட உம்முடைய அடிச்சுவடுகளில் நடக்கும்படியாக அல்லவா நாங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எல்லா பக்கமும் உலகம் வெறுத்தாலும் தூசித்தாலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் நீர் கைவிடாமல் கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நிர்பந்தமான நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளை இந்த நாளில் நினைவு கூறுங்கப்பா. பலப்படுத்துங்க. யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறார்களோ பலன் கொடுத்து தொடர்ந்து நீ நியமித்திருக்கிற பாதையில் ஓட வைங்க. சோர்ந்து போய் நம்பிக்கை இழந்து போய் அன்புக்காக ஏங்குகிற பிள்ளைகளை தைரியம் கொடுத்து மார்போடு அணைத்து தட்டி கொடுத்து தொடர்ந்து இன்னும் நெரிச்சல நிற்கிறவை பாராட்டுவீராக. எல்லா சூழ்நிலை இந்த நாள் நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். எந்த ஒரு காரியங்களும் துக்கப்படுத்தாதபடி அவைகளுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. நம்முடைய பிரசனம் எப்பொழுதும் இதை கேட்கிற ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க. வீடுகளில் பலவீனமா இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பலனை கொடுங்க. எண்ணி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து அதையே நாங்கள் இப்பொழுது எங்கள் சிந்தையில் வைத்து தொடர்ந்து ஓட கிருபை தாரும். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நமக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஒரு வாசஸ்தலம் உண்டு. மேன்மையான ஆசீர்வாதங்கள் உண்டு. அதை கண்களில் பார்ப்போம். பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே இம்மைக்குரிய பாடுகள் நமக்கு பெரிதாகவே தெரியாது. தொடர்ந்து ஓட முடியும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.